இன்னைக்கு டே 1 2025. இன்னிலிருந்து டெய்லி நான் ஒரு வீடியோஸ் அப்லோட் பண்ண போறேன். வீடியோன்றதை பொறுத்தவரைக்கும் டெய்லி நான் என்ன ஒரு லீகல் நாலேஜை வந்து கெயின் பண்றேனோ அந்த விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். அது மட்டும் இல்லாத டெய்லி நான் அப்டேட் பண்ணக்கூடிய கேசஸ் என்ன மாதிரியான விஷயங்கள் ஹேண்டில் பண்றேன், ஸோ டிராஃப்டிங் ஒர்க் என்ன பண்றேன் அப்படின்றத பத்தி நீ எவ்ரி டே ஒரு வீடியோவாவது குறைஞ்சபட்சம் நான் அப்லோட் பண்றேன். அந்த வகையில் இன்னைக்கு 28/11/2025 அன்னைக்கு நீதிமன்றம் புறக்கணிப்புல இருந்து ஜாக் அறிவித்ததுனால இன்னைக்கு ஒரு பெயில் பெட்டிஷன் இருந்துச்சு. ஸோ அந்த பெயில் பெட்டிஷனே நல்லா அட்டன் பண்ணக்கூடிய வாய்ப்பு இல்லை. அதனால கண்டிப்பா வந்து பைகாட்னால செல்ல முடியாத காரணத்தால தவிர்க்கப்பட்டுச்சு. சரி, ஓகே. இப்போ இந்த கோரிக்கைகள் என்ன, ஜாக்னுடைய கோரிக்கைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/12/2025 முழுமையாக ஆல்ரெடி இ-ஃபைலிங் முறையில தான் பாதி விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. முழுவதுமாக இந்த டிசம்பர் மாசம் 1லேருந்து நடைபெறுகிறது முழுமையா கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக கட்டமைப்புகளை கீழே உள்ள அட்மினிஸ்ட்ரேஷன்களை முழுமையா சீரமைக்காம நிறைய ரிக்வயர்மெண்ட் வந்து பண்ணாமலே இந்த இ-ஃபைலிங் முறைமையா வந்து கொண்டு வர போறாங்க. ஸோ அதுக்கான தடையா தான் இந்த ஜாக்னுடைய இந்த போராட்டமா வந்து இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து வழக்கறிஞர் சேமநிதி 10 லட்சம், அதாவது ஒரு வழக்கறிஞர் பணியாற்றுறாங்க யாருக்காக, சோஷியலுக்காக, ஜஸ்டிஸ்க்காக, மக்களுடைய தேவைக்காக. அப்படி செய்யக்கூடிய விஷயங்கள்ல நிறைய டிஃபெக்ட், நிறைய அலிகேஷன்ஸ், நிறைய பிரச்சனைகள், சமூக பிரச்சனைகள், தனிப்பட்ட பிரச்சனைகள் நிறைய ஹேண்டில் பண்ண விஷயம் இருக்கும். அப்படி அவங்களுடைய இறப்பு அப்படின்றது வந்து சமூகத்தினுடைய சீர்திருத்தத்துக்காக நடக்கக்கூடிய விஷயங்கள். அப்படி ஒரு வழக்கறிஞர் சமூகத்துக்காக சீர்திருத்த தன்னுடைய பணியை செஞ்சு அவங்க இறக்கம் தருவாயில இறந்த பிறகு அவங்களுக்கு அரசாங்கத்தின் வழியாக 10 லட்ச ரூபாய் வந்து செமநிதியை கொடுப்பாங்க. அதை அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். 25 லட்சமா இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு 2வது கோரிக்கையாக. 3வது பார்த்தீங்கன்னா இந்த பிஎன்எஸ்எஸ், பிஎன்எஸ்ஏ சொல்லிட்டு இந்த 3 குற்றவியல் நடைமுறை சட்டங்களை அதை வந்து சீரமைக்கணும். அதுக்கான ஒரு கமிஷனர் அப்பாயின்ட் பண்ணி அதுக்கான ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசினால எடுக்கப்பட்ட முடிவு. ஸோ அந்த ரிப்போர்ட் இன்னும் தாக்கல் செய்யப்படாம இன்னும் இருக்கு. ஸோ அது உடனடியாக தாக்கல் செய்யப்படணும் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இந்த மாதிரியான தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சிலுடைய எலெக்ஷன்ஸ் அதுவும் வந்து தள்ளி போயிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் வந்து சரி பண்ணணும், உடனே நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டோம். ஜாக் இன்று ஒரு நாள் நீதிமன்ற புறக்கணிப்பில் இருந்து ஈடுபட்டிருக்காங்க. சரி, ஓகே. அதனால இன்னைக்கு வழக்குக்கு செல்ல முடியல, சென்றாலும் பயன் இல்லை. சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, சரி, ஓகே, ஒரு பெட்டிஷன் இருக்கு. அதாவது இது ஒரு அவார்டு, இது ஒரு கம்பெனி, தனியார் கம்பெனியுடைய ஒரு அவார்டு. இந்த அவார்டை நம்ம டிராஃப்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒர்க்கை நான் செய்ய போறேன். ஆக்சுவலாக நம்ம தனியார் கம்பெனியில லோன்ஸ் வந்து வாங்குவோம். எஸ், லோன் வாங்கும் போது அது திருப்பி கட்டாம டிஃபால்ட் ஆகிடும். அப்போ இப்போ 2 தரப்புக்கிட்டுமே வந்து நிறைய வந்து குறைகள் இருக்கு. ஒன்று, கடை வாங்குறவங்க நான் லோன் இஎம்ஐ கரெக்டாக தான் கட்டிட்டு இருக்கேன், ஆனால் அவங்க எம்டியில் வந்து போட மாட்டேன்றாங்க. என்னால் அதுக்கு பிறகு கட்ட முடியல, அதனால நான் வந்து நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றவங்க இருக்காங்க. சரி, ஓகே. கம்பெனி சைடில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இஎம்ஐ வந்து கட்ட தவறிட்டாங்க, அதனால நாங்கள் அவங்களுக்கு சம்மன் அனுப்பிச்சோம், அவங்களுக்கு இஎம்ஐ கட்ட வழி வரல, அவங்க மீடியேஷன் பேசுறதுக்கும் வரல அப்படின்னு சொல்லிட்டோம். அடுத்து அவார்டு பாஸ் பண்ணிட்டு அவங்க போயிடுவாங்க. அவார்டு பாஸ் பண்ணிட்டு அதை எடுத்துட்டு வந்து நீதிமன்றத்தில் அட்டாச்மெண்ட் ப்ராசஸ்க்கு வந்துடுவாங்க. இந்த இபி அட்டாச்மெண்ட் எக்ஸிகியூஷன் ப்ரொசீடிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுல பல்வேறு வகையான அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கு. ஒன்று வந்து அரெஸ்ட், ஒரு நபரை அரெஸ்ட் பண்ணி நீதிமன்றத்தில் ஒப்படைச்சு அவரை காசு கட்ட வைக்க முறையிடலாம். 2வது பார்த்தீங்கன்னா மூவபிள், அவங்க வீட்டில் உள்ள பொருட்கள், சேர், கட்டில், பீரோ, அது மாதிரியான வீட்டு உபயோக பொருட்களை வந்து ஜப்தி பண்ணி வீட்டை வந்து மூடி அந்த மாதிரியான அட்டாச்மெண்ட்டை செய்ய வைக்க முடியும். 3வது பார்த்தீங்கன்னா வந்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, அதாவது அவங்களுக்கு சொந்தமான வீடோ, நிலமோ, அக்ரிகல்ச்சர் லேண்டோ, ஸோ இந்த மாதிரி அசைக்க முடியாத சொத்துக்கள் இருந்துச்சுன்னா அதையும் ஜப்தி பண்ணி நீதிமன்ற உத்தரவு பெற்று அதையும் வந்து அட்டாச்மெண்ட் செய்ய முடியும். அடுத்து 4வது பார்த்தீங்கன்னா வந்து சேலரி அட்டாச்மெண்ட். ஒருவர் வந்து தனிநபர் ஊழியராக இருந்தாலும் சரி, இல்லை அரசாங்க ஊழியராக இருந்தாலும் சரி, அவங்களுடைய சேலரியினுடைய டைரக்டா கார்னிஷ்க்கு நோட்டீஸ் அனுப்பிச்சு நீதிமன்றம் அதன் வழியாக அட்டாச்மெண்ட் நீதிமன்றம் வந்து அமௌண்ட்டை பெற்று அவங்களுடைய சேலரியில இருந்து, அதாவது அந்த எம்ப்ளாயினுடைய உத்தரவை வந்து பர்மிஷனும் வாங்காமலே டைரக்டா கோர்ட் டு கார்னிஷ் கிட்ட இருந்து நோட்டீஸ் அனுப்பிச்சு உத்தரவு வாங்கி அவங்களுடைய சேலரியை வந்து பணத்தை வந்து திருப்பி கட்ட வைக்க முடியும். ஸோ இப்படி பல்வேறு முறையில் அட்டாச்மெண்ட் ப்ராசஸ் செய்ய முடியும். ஸோ ஒரு எக்ஸிகியூஷன் ப்ரொசீஜர், ஒரு லோன் வாங்குறீங்க, அதை கட்ட முடியல அப்படின்னா நீங்க உடனடியாக அந்த கம்பெனிக்கு போயிட்டு என்ன லோனு, எவ்வளோ இருக்கு, இன்னும் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவங்க சம்மன் அனுப்பிச்சு நோட்டீஸ் வந்து நீதிமன்றத்துல இருந்து சம்மன் வரவில்லை, நீங்க காத்துட்டு இருந்தீங்கன்னா அதனுடைய இன்ட்ரெஸ்டினுடைய அதிகரிக்க செய்ய தான் நடக்கும்.
உங்களால கட்ட முடியல அப்படின்னா நீங்க இன்சால்வன்சி பெட்டிஷன் ஃபைல் பண்ணி உங்களால வந்து கடனாளி இவ்வளவு கடன்கள் இருக்கு, எனக்கு அது வருமானம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பெட்டிஷனை ஃபைல் பண்ணி நீங்க கடன்ல இருந்து நீங்க தப்பிக்கக்கூடிய நிலைமை இருக்கும். ஆனா எதிர்காலத்துல அது பெரிய டிராபேக்கா இருக்கும் இன்சால்வன்சி பெட்டிஷன் ஃபைல் பண்ணும்போது. அதாவது என்னால வந்து இவ்வளவு பெரிய கடனை வந்து கட்ட முடியாது, எனக்கு வருமானம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மறுக்கிறீங்க, கடனே கட்ட மறுக்கிறீங்க அப்படின்னா அதுக்காக வழிமுறை இருக்கு. ஆனா அது அதன் பிறகு இன்சால்வன்சி ஃபைல் பண்ணி நீங்க அப்ரூவல் ஆகிட்டீங்க, பெட்டிஷன் உங்களுக்கு சாதகமா வந்துருச்சு அப்படின்னா அதன் பிறகு நீங்க எந்த ஒரு லோனோ வேற எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்களால வந்து பேங்க் சைட்ல இருந்தோ உங்களால வந்து பெற முடியாது, லோன் வாங்க முடியாது, சிபில் ஸ்கோர் அடிவாயிடும். ஓகே, ஒன்று இந்த மாதிரி எக்ஸிகியூஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ண பிறகு உங்களால கடன் அடைக்க முடியல அப்படின் போது அதனுடைய இன்ட்ரெஸ்ட் அதிகமாயிட்ட போகும். நீதிமன்றம் ஒரே ஸ்டேண்டு தான் எடுக்கும். என்ன கம்பெனி சைட்ல அவார்டு இருக்கு, அதனால எக்ஸிகியூஷன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா எடுக்கும். இல்ல அதுக்கான இல்லீகலா ஏதோ ஒரு வகையில் நடந்திருக்கு அப்படின்னா அதுக்கான ஸ்டாண்டை நீங்க கவுண்டர் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ஃபைல் பண்ணி அதுக்கான முறையை உங்களுடைய அந்த எக்ஸிகியூஷன்ல இருந்து நீங்க தவிர்க்கிறதுக்கான முயற்சிகளை வந்து எடுக்கலாம். அதிகபட்சம் அட்டாச்மெண்ட் கண்டிப்பா நடந்துட்டு தான் ஆகும். அப்போ இதை சரி செய்யணும் அப்படின்னா நீங்க சரியான முறையில உடனடியாக சென்று அந்த லோன்ஸை வந்து தவிர்க்கிறதுக்கான லோன்ஸை வந்து க்ளோஸ் பண்றதுக்கான வழிமுறைகளை எடுக்கலாம். யாரு பக்கம் இந்த சட்டம் இருக்கும் அப்படின்னா டாக்குமெண்ட் தான் பேசும். லோன் வாங்கியிருக்கீங்க, கட்ட தவறாம நீங்க வந்து ஸ்டாப் பண்ணிட்டீங்க, உங்களுடைய கேரண்டர் இருக்காங்க, கேரண்டருக்கு அகேன்ஸ்டா எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க, இந்த லோன்ஸை வந்து கட்ட சொல்லுங்க. ஸோ நீங்க கேரண்டரா சைன் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கும் பாதிப்பு தான். ஸோ இப்படி பல வகையில இந்த லோன் எடுத்திருந்தோம் அப்படின்னா லோன் எடுத்தவங்களுக்கும் சரி, அதுக்காக கேரண்டர் சைன் போட்டவங்களுக்கும் சரி, நீங்க அட்டாச்மெண்ட் ப்ராசஸ்க்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது கொடுத்தாலும் சரி, லேண்ட் சேல் டீட் டாக்குமெண்ட்ஸோ சேலரி அட்டாச்மெண்ட் சேலரி ஸ்லிப் ஏதாவது கொடுத்திருந்தாலும் அதன் வழிகளும் அட்டாச் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த வழிகளில் வந்து அட்டாச்மெண்ட்ஸ் வந்து நடக்கும். ஸோ இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு டிராஃப்டிங் தான் இன்னைக்கு பண்ண போறேன். மீண்டும் அடுத்தடுத்த பதிவுகளில் சந்திப்போம். உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணுங்க.